Hi students, welcome to School of Future Medico. CBSE 10th and 12th exams எப்போ நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு 6 o'clock வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் ட்விட்டரில் லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டு 10th-க்கும் 12th-க்கும் எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கு உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் மே 4th-லேருந்து ஜூன் 10க்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10th-க்கும் 12th-க்கும் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மே 4 அண்ட் ஜூன் 10க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷெடியூலும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வெப்சைட் கொடுத்துருந்தாங்க cbse.nic.in. பட் இப்போதைக்கு இந்த வெப்சைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ போய் பார்க்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது ஷெடியூல் ரிலீஸ் ஆகிருந்தது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அதுக்குண்டான லிங்கை வந்து போடுங்க. ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மோடு வந்து ஆஃப்லைன் தான். அதை முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் வைக்க முடியாது அப்படின்னு. ஸோ மோட் வந்து ஆஃப்லைன் மோடு தான். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஜூலை 15th சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டென்டேட்டிவ். இதில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு தான் எப்போ வரும் சீக்கிரமாக வந்துடுமோ, நம்மளால் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் இதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஏன்னா மே 4 தான் அப்படின்றதுனால நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் மே 4 and June 10. ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 15th அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டிங். தென் இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ ஜூலை 15th தான் ரிசல்ட் அப்படின்னும் பொழுது நீட் எக்ஸாமும் நம்மளுக்கு வந்து பின்னாடி தான் வரும் அப்படின்றதுக்கு இது மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நிறைய இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறது இதுதான். ஸோ மேம் எங்கிட்ட பேச நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, மேம் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது, 5 months தான் இருக்குது, 4 months தான் இருக்குது, 6 months தான் இருக்குது, எப்படி நாங்கள் படிக்க போகிறோம்னு தெரியலன்னு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நிறைய மந்த்ஸ் இருக்குது. ஸோ ஜூன் வரைக்கும் போக போகுது எக்ஸாமே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த வருஷமும் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்னு நீங்கள் யாராக இருந்தாலும் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஜேஇயாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மள நம்பிக்கையோடு தொடங்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஹாப்பியான நியூ இயராக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.